Hello friends, I am Sai Ganesh. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சிஜே ஸ்மித் கார்னர் எஸ் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டேனியல் கோ லிமிடெடுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அவங்க 30,000 ஷேர்ஸை வெளியிடுறாங்க. ஒரு ஷேர்ஸோட விலை 100 ரூபாய். அதோடு சேர்த்து ப்ரீமியத்தோடு வெளியிடுறாங்க. ஒரு ப்ரீமியத்தோட 20 per ஷேர்ஸ் வெளியிடுறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக 120 ருபீஸு. அதை 4 விதமாக கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபஸ்ட்டு கால், ஃபைனல் கால். அப்ளிகேஷன் 20 ருபீஸ், அலாட்மெண்ட் 40 ருபீஸ், ஃபஸ்ட்டு கால் 30 ருபீஸ், ஃபைனல் கால் 30 ருபீஸ். அதுக்கடுத்து ஃபர்தராக என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸும் 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து ஃபர்தராக பார்த்தோம்னா 3000 ஷேர்ஸு அலாட்மெண்ட்லேயே கட்டி முடிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலோட அமௌண்ட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு 300 ஷேர்ஸ் ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட்டு கட்டலை, அதற்கு பதிலாக செகண்ட் காலில் டோட்டல் அமௌண்ட்டையும் கட்டிட்டாங்க அப்படிங்கிறது இந்த 2ஆவது பாயிண்டில் சொல்ல வராங்க. ஸோ அப்படியே நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போவோம். டேனியல் லிமிடெட் அதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரிஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ஏன்னா பேங்க்கு நம்மளோட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறது, நம்ம ஷேர் அப்ளிகேஷன் மணி அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஸோ அவங்க எத்தனாயிரம் ஷேர்ஸ் வெளியிடுறாங்க? 30,000 ஷேர்ஸு. அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் மணி 20 ருபீஸ் பெர் ஷேரு. ஸோ 30,000 × 20 6 லட்சம் ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போவோம். ஃபர்தராக ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட்டை ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ சேம் வைஸ் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணோம்? 6 lakhs. ஸோ அதையே நம்ம இங்கே எழுதுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது அலாட்மெண்ட் அமௌண்ட்டு இவ்வளோ வரப்போகிறது அப்படிங்கிறத டியூ என்ட்ரி பண்ணுறோம். ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டு. ஸோ அவங்க ப்ரீமியத்தோடு வெளியிடுறப்ப அந்த கம்பெனியோட கிரெடிட் சைடில் ஏன் இந்த செக்யூரிட்டி ப்ரீமியம் போடுறோன்னா கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். ஸோ அதனால் அந்த கம்பெனிக்கு இது ஒரு இன்கம் ஆர் கெயின். ஸோ அப்படி வரதுனால இந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போடுறோம். ஷேர் அலாட்மெண்ட் 20 ருபீஸ் ப்ளஸ் ப்ரீமியம் 20 ருபீஸ். ஸோ டோட்டலாக 40 ருபீஸ். அப்போ 30,000 into 40 ருபீஸ், டோட்டலாக 12 lakhs. இப்போ இதுக்கு 6 lakhsம் இதுக்கு 6 lakhsம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஷேர் அலாட்மெண்ட் இவ்வளோ இவ்வளோ வரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். அதுக்கடுத்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த என்ட்ரி போடுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் 30,000 × 40. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கடுத்து நம்ம அந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 3000 ஷேர்ஸ். இந்த 3000 ஷேர்ஸை அலாட்மெண்ட் அமௌண்ட்டோடய கட்டிட்டோம். அந்த 3000 ஷேர்ஸ் என்ன அமௌண்ட்னா ஃபஸ்ட்டு காலோடும் ஃபைனல் காலோட்டும். அப்போ ஃபஸ்ட்டு கால் 30, ஃபைனல் கால் 30. அப்போ 2 கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 30,000 × 60. இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஏன் நம்ம கிரெடிட்டில் போடுறோன்னா ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ் எல்லாமே கிரெடிட்டில் வரும். அப்போ 30,000 × 60. இந்த 60ங்கிறது ஃபஸ்ட்டு கால் ஆகட்டும் ஃபைனல் கால் ஆகட்டும். அப்போ 30,000 × 60 1,80,000 ரூபா. டோட்டல் டெபிட் 13,80,000 ரூபா. 12 lakhs ப்ளஸ் 1,80,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அலாட்மெண்ட் அமௌண்ட் ரிசீவ் பண்ணதை எழுதிடும். இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கால் அவுட்டு பார்ப்போம். ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட். ஃபஸ்ட்டு கால்ஸுக்கு 30 ருபீஸ் பெர் ஷேர் சொல்கிறாங்க. அப்போ
30,000 ஷேர்ஸு, ஒரு ஷேரோட விலை 30 ரூபா. அப்போ டோட்டல் 9 lakhs ருபீஸு. ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டியூ என்ட்ரி எழுதிட்டோம். இதுக்கு அடுத்தது அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதுகிறோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ அலாட்மெண்ட்டில் நம்ம இங்கேருந்து கிரெடிட் சைடில் எழுதிட்டோம். சப்சிக்வெண்ட்லி அதை டெபிட் சைட்லையும் எழுதினா தான் ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து டேலி ஆகும். ஸோ அப்போ இது இங்கே டோட்டலாக 30,000 × 60ன்னு போட்டோம். அதில் ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 30,000 × 30. ஸோ அப்போ 3000 × 30 90,000 ரூபா. இதுக்கு அடுத்தது அந்த கொஸ்டின்ஸில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 300 ஷேர்ஸு ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட்டு டியூ. அப்போ 30,000 ஷேர்ஸு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக வந்து அலாட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு காலோட அமௌண்ட்டை. ஸோ அப்போ இது 30,000ல் 3,000 கழிச்சுக்கணும், 27,000 ரூபா. அந்த 27,000த்துலேயும் 300 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுக்கல. அப்போ பாக்கி 26,700 × 30. 26,700 × 30 8,01,000 ரூபா. அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி அலாட்மெண்ட்லேயே 3,000 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு ஷேரோட விலை 30 ரூபா. அப்போ 90,000 ரூபா. டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட் கிரெடிட் 8,91,000 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஃபஸ்ட்டு கால் டியூ என்ட்ரி பார்த்துட்டோம். ஷேர் ஃபஸ்ட்டு கால் ரிசீவ் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம் டு த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஷேர் ஃபஸ்ட்டு கால் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1,80,000 ஃபார் 3 months. இந்த 3 months அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்லேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அலாட்மெண்ட் எந்த தேதியில் ரிசீவ் ஆகிருக்கு? 1/2/1998. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு கால் அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு கால் வந்து எப்போ ரிசீவ் பண்ணியிருக்காங்க? 1/5/1998. அப்போ 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம். அப்போ இந்த 3 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல் தான் 5ஆம் மாதம் தொடக்கத்துலேயே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டோட்டலாக 3 months. அந்த 3 monthsல 3,000 × 30. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 3,000 × 60 rupees வரும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1,80,000க்கு தான் வந்து நம்ம கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 6% கால்ஸ் இன் அட்வான்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பக்கத்திலே ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். 1,80,000 × 6%, 6/100 × 3/12. 3 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். ஸோ அப்படிங்கிறத போட்டிருக்கேன். 0 கேன்சல். 1 2 1800 900 900 × 3 2700. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் டெபிட் டு சன்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படிங்கிறத ஏன் நம்ம டெபிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு வந்து அவங்க முன்கூட்டியே கொடுத்ததுனால நம்ம அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம். அப்போ அந்த கம்பெனி கொடுக்குறப்ப அது அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸு. டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸை டெபிட் பண்ணுறோம் டு சன்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ். யார் அவங்க வாங்குறாலும் கிரெடிட் த கிவர், யார்கிட்ட நம்ம கொடுக்குறோமோ அவங்கள வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் டு
ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டியூ என்ட்ரி நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ 30,000 ஷேர்ஸு, ஒரு ஷேர்ஸோட விலை 30 ரூபா ஃபைனல் கால் அவுட்டு. அப்போ 30,000 இன்ட்டு 30 9 லட்சம் ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டியூ என்ட்ரி முடிச்சிட்டோம். அதே மாதிரி ஃபைனல் காலோட ரிசீவ் பண்ணுற என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டெபிட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர்ஸு. அந்த 30,000 ஷேர்ஸில் 3,000 ஷேர்ஸை அலாட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபைனல் காலோட அமௌண்ட்டையும் வந்து அலாட்மெண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ பாக்கி 27,000 ஷேர்ஸ் மட்டும்தான் இன்னும் ரிசீவ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 27,000த்துலேயும் இந்த ஃபஸ்ட்டு காலில் ஒரு 300 ஷேர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் கொடுக்கல பார்த்தீங்களா, அதை செகண்ட் ஃபைனல் காலில் அவங்க கொடுத்து முடிச்சுட்டாங்க. அப்போ இந்த 27,000 ப்ளஸ் இந்த 300 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டை பேங்க்கில் இப்போ ரிசீவ் பண்ண போகிறாங்க. 27,000 ஷேர்ஸு ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலில் வர வேண்டிய 300 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டு 27,000 இன்ட்டு 30 ப்ளஸ் 300 இன்ட்டு 30 8,19,000 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட். இப்போ நம்ம இங்கே போட்டோம் பார்த்தீங்களா, கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படிங்கிறது. இதில் 1,80,000த்தில் 90,000 ரூபா இங்கே நம்ம டெபிட்டில் போட்டோம். ரிமைனிங் 90,000 ரூபா இங்கே நம்ம வந்து போட்டோம். ஸோ அப்போ டெபிட் கிரெடிட் ஈக்குவல் ஆயிடுச்சு. கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 3,000 இன்ட்டு 30 90,000 டு ஷேர் ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு கால் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த 300 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, 300 இன்ட்டு 30 9,000 டு ஷேர் ஃபைனல் கால் ஓட அமௌண்ட்டு 9 lakhs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்த என்ட்ரி பார்ப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் இந்த 90,000த்துக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 90,000ங்கிறது இந்த ஃபஸ்ட்டு காலில் உள்ளது. இந்த 90,000 ரூபா நம்ம இங்கே டெபிட்டில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த என்ட்ரி. இப்போ அது வந்து 1/5/1998 வாங்குகிறாங்க. 1/5/98 ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கால் எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 1/9/1998. அப்போ 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் 7ஆம் மாதம் 8ஆவது மாதம் இந்த 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த 9ஆம் மாதம் ஆரம்பத்திலேயே வந்து ஃபைனல் கால் ஆவோட அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுக்கு மட்டும் நம்ம என்ட்ரி போட்டால் மட்டும் போகிறோம். 90,000 ரூபா அந்த கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்க டேட்டா பிரகாரம் 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ 6% 6/100 இன்ட்டு 4 மாதம் கம்ப்ளீட் ஆனது. 4 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். அப்போ 0 கேன்சல் ஆயிரும். இது 1, இது 2, இது 1 2 டேபிள் செல் அடிச்சு, இது 2 900 இன்ட்டு 2,800. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு சன்ட்ரி ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். இதை ஏன் நம்ம டெபிட் பண்ணுறோன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ். இதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு காலில் வந்து நமக்கு வந்து இந்த 300 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டு கொடுக்கல பார்த்தீங்களா. ஸோ அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸு. இப்போ டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸை இதை ஏன் நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு சரியான டைமில் வராதனால அதுக்கு அந்த கம்பெனி வந்து ஒரு பெனால்ட்டி நம்ம நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அப்போ வந்து அதுக்கு நம்ம வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறப்ப அப்போ ஆல் இன்கம்ஸ் அண்டு கெயின்ஸ். ஸோ அப்போ அது வந்து கிரெடிட்டில் வரும். டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸு அதை வந்து நம்ம வந்து கிரெடிட் பண்ணுறோம். ஏன்னா அது வந்து அந்த கம்பெனிக்கு உண்டான இன்கம். இப்போ அதை பார்த்தீங்கன்னா 9,000 rupees. எப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து 300 ஷேர்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டு தான் 300 ஷேர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டு தான் கொடுக்கல. 300 × 30 அது எப்போலேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா 1/5/1998 ஆரம்பித்து 1/9/1998 கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஸோ அப்போ இந்த 4 மாதம் மட்டும்தான் கணக்கு வரும். இந்த 4 மாதத்துலேயும் அந்த கம்பெனி ஆர்டிகல்ஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க, 5%. ஸோ அப்போ 9,000 × 5%, 5/100 × 4 மாதம் டிவைடட் பை ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். 1 3 0 0 கேன்சல். அப்போ 90 × 5 சாரி ஃப்ரெண்ட்ஸ் 1 30. அப்போ 30 × 5 150. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அட்வான்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கால்ஸ் இன் அரியர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.